ஹாய் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன கண்டென்ட் சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் வந்துட்டு பிளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் அதான் விட்டுருந்தாங்க லான்ச் பண்ணப்பவே. அதாவது 4 GB ரேமில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா முடியாதோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிளே ஸ்டோரை. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எலக்ட்ரிக் அண்ட் டெக்வல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்தே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்ல வந்துட்டு நாங்க அப்டேட் பண்ணியிருக்கோம், அதாவது நீங்க பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இன்னொரு டிராபேக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் ஓபன் பண்ணி கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் மூலியமா தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் வந்து கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஐ மீன் கேம்ஸ், நார்மல் ஆப்ஸ் எதுவுமே நிறைய கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் இல்லாம நீங்க யூஎஸ்ன்னு சொல்லி மாத்தணும், ரீஜன் போயிட்டு இந்தியான்றது பாத்தீங்கன்னா யூஎஸ்ன்னு சொல்லிட்டு மாத்தணும். இவ்வளவு பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து கிடைக்காது. ஏதோ மிகப்பெரிய ஒரு டிராபேக்னே சொல்லலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து விட்டுருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி பண்ற மாதிரி. அந்த மெத்தட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. ஆனா என்ன, கொஞ்சம் டேட்டா வந்து கொஞ்சம் செலவாகும், அவ்வளவுதான். நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தா பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். இதுல வந்துட்டு மினிமம் 8 GB ரேம் இருந்தா மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் இந்த விண்டோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு. அது எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். விண்டோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு இதை வந்து நீங்க ரன் பண்ண வைக்கணும். இதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்ஹப்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஹப்ங்கிறது என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோட் பிளாட்ஃபார்ம். அதாவது பாத்தீங்கன்னா கிளவுட் மாதிரி தான் அது. இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கோடிங் வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், சரி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அப்லோட் பண்றது மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் கோடிங் வேணும்னாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப எக்ஸாம்பிள் C++ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம்ல போயிட்டு கோடிங் பண்ணுவோம். அந்த ஆப் மூலியமா, சாஃப்ட்வேர் மூலியமா கோடிங் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அந்த சிஸ்டம்ல மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாம நீங்க வெளியில எடுத்துட்டு வர முடியாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்ஹப் வந்து மூலியமா நீங்க ஆன்லைன்ல எந்த இடத்துல இருந்து வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம். அதனாலதான் கிளவுடுங்கிறதே போதே பாத்தீங்கன்னா எந்த சிஸ்டம்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதோ நீங்க சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஐடியா வந்து அதுல அவங்க கோடிங்கை வந்து அதுல அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அப்லோட் பண்ண கோடிங் வந்து நீங்க எடிட் கூட பண்ணிக்கலாம், அதுமாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் கிட்ஹப். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்லணும்னா ஆன்லைன்ல இருந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்க கோடிங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு சொல்லியிருந்தேன், அது WSAன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன்ல மட்டும் தான் அவைலபிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரன் பண்றதுக்கு மேஜிஸ்கான் WSAன்னு சொல்லிட்டு கிட்ஹப்ல விட்டுருந்தாங்க. அதாவது ஜி ஆப்ஸும் மேஜிஸ்க்கும் அதாவது இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றதா அது. ஜி ஆப்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, கூகுள் ஆப்ஸ் தான். அதாவது கூகுள் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மினி மில்டியா கேம்ஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா, ஃபேஸ்புக், அது இது எல்லா ஆப்ஸுமே அந்த ஆப்ஸ் வந்துட்டு மேஜிஸ்க்குங்கிற ஒரு இது கூட இன்டகிரேட் பண்ணிருப்பாங்க. இன்டகிரேட்ங்கிறது பாத்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க, ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு விண்டோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆண்ட்ராய்டுல வந்து ரன் பண்ணுவாங்க. அப்படி ரன் பண்றதுக்கு வந்துட்டு இந்த கிட்ஹப்ங்கிற வெப்சைட் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிங்கை. ஆக்சுவலா இதுதான் வந்து கிட்ஹப். இந்த கிட்டப்போட லாகின் வந்து நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டப் LSPOSEDன்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். LSPOSEDங்கிறது வேற எதுவும் இல்லை, அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீம். அந்த டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலா கோடிங் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் மூலியமா போய் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து கிடைக்காது. அதனால வந்து எக்ஸ்ட்ராவா கோடிங் மாதிரி டெவலப் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த கிட்ஹப். அது இந்த LSPOSEDங்கிறவங்க தான் வந்துட்டு டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கிட்ஹப் LSPOSEDன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்க லாகின் பேஜ் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க கிட்ஹப்ப. இந்த கிட்ஹப் வந்து லாகின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து LSPOSED ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓப்பன் பண்றேன். ஆல்ரெடி சைட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜின் செங்னு சொல்லி இருக்குதுல, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் பாத்தீங்கன்னா அந்த இது மாதிரி ஆக்சுவலா டெவலப் பண்ணவர்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி LSPOSED வந்து ஃப்ரேம் ஒர்க் இது சைனால இருந்து இது பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க காட்டுது சைனான்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்க மெயில் ஐடி வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோர்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்பான்சர் வாட்ச் ஃபோர்க்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபோர்க்குன்னு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு இருக்கு. மினிமம் 8 GB ரேம் இருந்தால் மட்டும்தான் இந்த இது மூலியமா டவுன்லோட் பண்ணி பண்ண முடியும். அதாவது விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டை வந்து ரன் பண்ண முடியும் உங்க பிசியில. 8 GB ரேம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த லேப்ல வந்து பாத்தீங்கன்னா 4 GB ரேம் தான் இருக்குது. இப்போ நான் 4 GB ரேம்ல வந்து எரர் மெசேஜ் தான் ஷோ ஆகும். அதை நான் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா டவுன்லோட் பண்ற பேஜுக்கு போயிடும். இப்போ வந்து நான் ஃபோர்க்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபோர்க்குங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டு LSPOSEDன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ என் நேம் வந்துருச்சு. அது பாத்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் வந்துருச்சு. இப்போ அந்த யூசர் நேம் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை. ஃபோர்க்குங்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி தான். அந்த பேஜ் அப்படியே என் இதுல வந்து லோட் ஆகும். இப்போ லோட் ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல கோடு புல் ரெக்வஸ்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு மேல ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். இல்ல ஆக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு பில்டு WSAன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க புதுசா அதை கிரியேட் பண்ணணும்னா பில்டு WSAன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல் ஒர்க் ஃப்ளோ கீழே இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரன் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது திஸ் ஒர்க் ஃப்ளோ இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா மேல ஈவெண்ட் ஸ்டேட்டஸ் பிரான்ச் ஆக்டர்னு தான் சொல்லிட்டு இருக்கும். இல்ல ரன் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நீங்க கொடுத்துக்கோங்க. ரன் ஒர்க் ஃப்ளோ வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரெயின் மேட்ச் ஆக்சுவலா அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க மேஜிஸ்க்குன்னு சொல்லிட்டு. இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க நன்னுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஜஸ்ட் பிக்கோன்னு சொல்லி மாத்திக்கோங்க. இந்த பிக்கோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஆக்சுவலா +1 பிசிக்ஸ்ல படிச்சதான். அந்த பெட்டா டெரா ஜிகா மெகா கிலோ ஹெக்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு சொல்லி பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் சைடு வந்துட்டீங்கன்னா நானோ டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. ஜஸ்ட் ஒரு அளவு மாதிரி தான் அந்த பிக்கோங்கிறது. ஜஸ்ட் நீங்க பிக்கோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. பிக்கோன்னு சொல்லிட்டு கீழே ரன் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரன் ஒர்க் ஃப்ளோ வந்து கொடுத்தாச்சு. ஜஸ்ட் 1 செகண்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பில்டு WSAன்னு சொல்லி லோட் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது வந்து இப்ப நான் வந்து புதுசா கிரியேட் பண்ணது. இது கிரியேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்ப இதோட கோடிங் வந்து பாத்தீங்கன்னா வியூ ஒர்க் ஃப்ளோ ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க நியூலாம் கொடுத்துடுங்க. இதுதான் ஆக்சுவலா அந்த கோடிங். இது அந்த இதோட கோடிங். இதுல கோடிங்லாம் எனக்கும் பெருசாலாம் தெரியாது. ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் ஃப்ளோ கிளியர் ஆயிட்டு பாத்தீங்களா. அதாவது நீங்க இப்ப கொடுத்தீங்கல்ல அந்த இதோட கோடிங் தான் இது. ஃபுல்லா லோட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 16 செகண்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க. ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா 1 to 2 மினிட்ஸ் மேல ஆகும். நான் ஆல்ரெடி கொடுத்தனால இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க புதுசா கொடுக்குற மாதிரி தான் நீங்க உங்க இதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் ரெண்டாவது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பில்டு WSAன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நான் ஆல்ரெடி வந்து கொடுத்தது தான். ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா அதாவது நீங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்துடும். நான் இவ்வளவு நேரம் சொன்னது நீங்க எதுவுமே கேட்க கூட வேணாம். ஸ்ட்ரைட்டா இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பில்டு X64 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ARM64 சொல்லிட்டு 2 பேஜ் இருக்கும். இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா கீழே ரெண்டாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும் 2.69 GB. அதை பாத்தீங்கன்னா பிக்கோன்னு சொல்லிட்டு காட்டும். இது வந்து X64. நீங்க ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் தான் நீங்க டவுன்லோட் பண்ணும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே டவுன்லோட் ஆயிடும் ஃபைலு. ஆக்சுவலா டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஃபைல் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ஃபைலா தான் வந்து இருக்கும். அதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இது ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்து இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ராக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் டயலாக் பாக்ஸ்மே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஆக்சுவலா லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இதே டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு மெத்தட் வந்து நீங்க பண்ணணும். அது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் பல ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க டெவலப்பர் மோடுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சர்ச்ல போய்க்கோங்க. சர்ச்ல போயிட்டு
சர்ச்சில் போயிட்டு நீங்க டெவலப்பர் மோடு வந்து ஆன் பண்ணணும். அதாவது சர்ச்சில் போய் டெவலப்பர் மோடுன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கனாலே வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இது வேற எதுக்கும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான். நீங்க ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்லாம் பண்ணணும். அது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, மறுபடியும் வந்துட்டு சர்ச்சிலே போய்க்கோங்க. போயிட்டு டர்ன் ஆன் அண்ட் ஆஃப் அந்த செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணணும். டர்ன் ஆன் அண்ட் ஆஃப் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு வரும். அது வந்து ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். டர்ன் ஆன் ஆர் ஆஃப் விண்டோஸ் ஃபீச்சர்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஆன் பண்ணணும். அது வேற எதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வி, விர்ச்சுவல் மெஷின் இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விண்டோஸ் மெஷின் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் ஹைப்பர் விசர் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னு இருக்கும். நான் ஆல்ரெடி எல்லாமே ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹோம்ங்கிறதுனால ஹைப்பர் வி வந்து கிடையாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ரோவா இருந்துச்சுன்னா ஹைப்பர் விங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து இதாகிடும், ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் வந்து கேட்கும். நீங்கள் வந்துட்டு ரீஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஆன் ஆகிடும். நான் ஆல்ரெடி எல்லாமே ஆன் பண்ணி வச்சனால எனக்கு ரீஸ்டார்ட் வந்து ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்களே, நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தல அந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலு ஆக்சுவலாக இந்த WSA எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்துட்டு இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து நீங்கள் பண்ணணும். ஜஸ்ட் அது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சர்ச்சில் போய்க்கோங்க. சர்ச்சில் போயிட்டு விண்டோஸ் டெர்மினல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக விண்டோஸ் டெர்மினல்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது வந்து ஜஸ்ட் எஸ் கொடுத்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன் வித் பவர் ஷெல்னு சொல்லிட்டு இருக்கும். அதை இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன் வித் பவர் ஷெல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் என்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எஸ்ன்னு சொல்லி கேட்கும். அது எஸ்ன்னு கொடுங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக லோட் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் வந்து ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோடிங்லாம் வந்து லோட் ஆகும். அந்த டிப்ளாய்மெண்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு கொஞ்சம் கோடிங்லாம் லோட் ஆகும். இது லோட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஆனால் இதில் என்னென்னு சொல்லிக்கிறேன், இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 8GB ரேம். 4GB ரேமில் அப்ளிகபிள் ஆகாது. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ GB ரேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதான் இதோட மெயின் இதுவே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். இது ஜஸ்ட் அது இன்னும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது என்னோட 4GB ரேம்னால இன்ஸ்டால் ஆகாது. இதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், எப்படி நம்ம வந்து பிளே ஸ்டோர் வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது. இப்போ ஜஸ்ட் வந்து இது நீங்கள் 8GB ரேமாக இருந்தால் உங்களுக்கு சாலிடாக வந்து வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் வராது. இதிலே பார்த்தீங்கன்னா காட்டும், அதாவது மினிமம் 8GB ரேம் இருந்தால் தான் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு வந்து ஒர்க் ஆகுங்கிறத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் அதே வந்துருச்சு. விண்டோஸ் சிஸ்டம் ஃபார் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு வந்துட்டு மே நாட் ரன் வெல் அஸ் ஆன் 8GB ஆஃப் ஃபிசிக்கல் மெமரி. அதாவது மினிமம் 8GB ரேம் இருந்துச்சுன்னா தான் அது ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஆர்டரில் வந்துட்டு அந்த இது வந்து ஆட் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு. இது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே
ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த ஃபைல் மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இன்னும் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெவலப்பர் மோடு மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். வேறு எதுவும் நீங்கள் ஆன் பண்ண தேவையில்லை. இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் 8 GB ரேமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல்ஸுங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எரர் மெசேஜ் தான் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் தான் ஷோ ஆகுது. நமக்கு அவ்வளோதான். இது 8 GB ரேம் இல்லாதனால செட் ஆகாது. நீங்கள் பொதுவாக இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் ஆப்ஷன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே எல்லாம் ப்ளே ஸ்டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் போனீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு வந்து ரீசென்ட்லி ஆடுன்னு சொல்லிட்டு வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஸ்டோர் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான் 8 GB ரேமாக இருந்துச்சுன்னா. இப்போ நான் வந்து 8 GB ரேம் இல்லாமல் எப்படி இன்ஸ்டால் 4 GB ரேம்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தாங்க. அது வந்து எமுலேட்டர் மூலியமாக நாங்கள் என்னை பற்றி பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் நீங்கள் எமுலேட்டர் மூலியமாக பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூஸ்டாக் இன்ஸ்டால் எமுலேட்டர் மூலியமாக பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ப்ளே ஜிப் ஃபைல் இருக்குல்ல, அது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிருக்க இந்த மாதிரி தான் ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா வந்துடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆல் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆல் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஃபைலு. இது வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ளூஸ்டாக் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால நான் இப்போ எதுவும் பண்ணலை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 200 MB சம்திங் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 MB. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இது MB. ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் GitHub மூலியமாக பண்ணுறது சொல்லியிருந்தேன். அது 2.69 GBன்னு சொல்லி காட்டுச்சு. ஆக்சுவலாக அவ்வளோலாம் வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 GB தான் வரும். அதேமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா தான் வரும். 1 GB டேட்டா இருந்தாலே போதும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது காட்டுறது தான் அந்த மாதிரி அதிகமாக காட்டுமே தவிர அவ்வளோ ஜிபிலாம் வராது. ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். அது ப்ளூஸ்டாக் X, ப்ளூஸ்டாக் 5, ப்ளூஸ்டாக் 5 மல்டி இன்ஸ்டால் சொல்லிட்டு இதில் ப்ளூஸ்டாக் 5 மட்டும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அந்த ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகி இந்த 3 ஃபைல் தான் வந்து ஆக்சுவலாக டவுன்லோட் ஆகும். இந்த ப்ளூஸ்டாக் X, ப்ளூஸ்டாக் 5 அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூஸ்டாக் 5 மல்டி இன்ஸ்டால். இதில் ரெண்டாவதாக இருக்க 5 மட்டும் ஆகுறதுக்கு இதெல்லாம் பண்ணால் ரீஸ்டார்ட் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சனால எனக்கு ரீஸ்டார்ட் வந்து ஆகலை. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் வந்துருச்சு. இந்த ப்ளே ஸ்டோர் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால எனக்கு வந்து மெயில் ஐடி வந்து கேட்கல. ஐ மீன் சைன் கேட்கல. நான் ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லி ட்ரை பண்ணுறேன். அது இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மினி மில்டியா வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லைங்க, அந்த ப்ளூஸ்டாக் வந்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிங்கனாலே போதும். 3 ஸ்டெப்பில் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிறவரைட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்துடும். ப்ளே ஸ்டோர் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஸ் எல்லாமே லாகின் பண்ணி சரி உங்கள் ஆப்ஸ் எந்தெந்த ஆப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லாமே அது வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேமில் விண்டோஸ் 10லேயும் ஒர்க் ஆகும், 11லேயும் ஒர்க் ஆகும். இதே நீங்கள் 8 GB இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்க மெத்தட் மூலியமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபேஸ்புக் லைட் இதெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 8 GB ரேம் இருக்கான்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. 8 GB ரேம் இருந்தால் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் அதாவது GitHub மூலியமாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் இருந்துச்சுன்னா இந்த எமுலேட்டர் மூலியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஆக்சுவலாக இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.